நடிகரோட தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்பார்க்கிற 2 முக்கிய தலைவர்கள். தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்கிற நிலையில முதல்வர் ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியும் தங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிற நிலையில தவேக கட்சி தலைவரும் முதல்வர் வேட்பாளருமான நடிகர் விஜய் எப்போ தன்னோட பிரச்சாரத்தை தொடங்க போறாரு, எப்படி பிரச்சாரம் செய்ய போறாரு, மக்கள் கிட்ட இவரோட பிரச்சாரம் எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்னு கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாம 2 முக்கிய கட்சி தலைவர்கள் கூட எதிர்பார்க்க வச்சிருக்குது. வழக்கமா சட்டசபை தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து தான் தேர்தல் பிரச்சாரத்தை முக்கிய கட்சிகளான திமுக, அதிமுக தொடங்குறது வழக்கம். ஆனா இந்த தடவை 8 மாசத்துக்கு முன்னாடியே திமுக தலைவர் ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியும் மக்களை நேரடியா சந்தித்து வித்தியாசமான முறையில பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. மக்களை நோக்கின்னு திமுக தலைவரும் தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடியும் பிரச்சார கோஷங்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஆனா பெருசா எதிர்பார்க்கிற தவேக இன்னும் தங்களோட பிரச்சாரத்தை தொடங்கல. தன்னோட கடைசி படம்னு அறிவிச்ச ஜனநாயகர் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு செயற்குழு கூட்டத்தையும் நடத்தின கட்சி தலைவர் விஜய் தான் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்க போறதில்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதே சமயம் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் செயற்குழுவுல தீர்மானம் போட்டதால விஜயோட கூட்டணி போட நினைச்ச பெரிய கட்சிகள் ஜகா வாங்கிடுச்சு. இதனாலதான் பெரிய கட்சிகள் 2மே தங்களோட பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே சமயம் மக்களை நேரடியா இதுவரைக்கும் சந்திக்காத விஜய் எப்போ பிரச்சாரத்தை தொடங்க போறாரு, எப்படி மக்களை சந்திக்க போறாருன்னு கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இளம் வயசுக்காரர்களை அதிகமா ஈர்த்திருக்கிற விஜய் இதுவரைக்கும் மக்களை நேரடியா சந்திக்காததால எப்படி இவர் மக்களை அணுகுவாரு, எதை சொல்லி பிரச்சாரம் செய்ய போறாருன்னு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் 2மே எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவரது பிரச்சாரத்தை பார்த்துதான் அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த தகவலுமே லீக் ஆகாம பாத்துக்கணும்னு விஜய் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிறாரு. சிவகங்கை மாவட்டத்துல போலீஸ் விசாரணைக்கு அழைச்சிட்டு போன வாலிபர் அஜித் அடிச்சு கொல்லப்பட்ட சம்பவத்துல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல விஜய் நேரடியா போய் அஜித்குமார் குடும்பத்தை சந்திச்சது 2 தலைவர்களுக்குமே அதிர்ச்சி தான். எதையும் ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிற விஜய் பிரச்சாரத்தையும் ரொம்ப ரகசியமா வச்சு தயார் பண்ணிட்டு இருக்கிறதால 2 பெரும் தலைவர்களுக்குமே கொஞ்சம் ஷாக்கு தான்னு சொல்றாங்க கட்சியோட மூத்த தலைவர்கள். ஆளும் கட்சியா இருந்தும் கூட விஜயோட மூவ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியலையேன்னு முதல்வர் கடும் டென்ஷன்ல இருக்கிறாராமா. எப்படியோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பை விஜய் ஏற்படுத்திட்டாருன்னு அவங்க கட்சிக்காரங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பிரச்சாரம் மக்கள் கிட்ட எடுபடுமா, அது ஓட்டாகுமான்னு பிரச்சாரம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்.